கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். வணக்கம். முருகபக்தர் மாநாடு தொடங்கிய சர்ச்சை தற்போது திருவண்ணாமலை வரைக்கும் சென்றிருக்கிறது. இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் கூட திருவண்ணாமலையில் உள்ள அனைத்து இறைச்சி கடைகளும் மூணுன்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. கூடவே பார்த்தா இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியாகி கோயிலில் யாரோ ஒருவர் பிரியாணி சாப்பிட்டாரு, அதாவது அசைவ விருந்தெல்லாம் சாப்பிட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான ஒரு கருத்துக்கள் எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு மக்களை பிளவுபடுத்தி ஓட்டு வாங்குவதற்கான வேலையை அவங்க ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போன வருஷ கடைசியிலேருந்தே தொடங்கி திருப்பரங்குன்றத்தில் முதல்ல தொடங்கினாங்க. அடுத்து முருகபக்தர் மாநாடுன்னு வந்தாங்க. அடுத்த கட்டமாக திருவண்ணாமலையில் 2 விஷயம். ஒன்று மாதிரி கோயிலில் நான்வெஜ் சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒன்றும், அடுத்து இறைச்சி கடையிலே திருவண்ணாமலையில் மூடணும். அதே நேரத்தில் அர்ஜுன் சம்பத் பேசுகிறாரு. இப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு பிரச்சனைகள் நகர்த்துறாங்க. நம்ம கேள்வி ஆரம்பத்துலேருந்து அவன் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்பிட்ட ஒரே கேள்வி தான் கேட்குறோம். மக்கள் பிரச்சனையை என்னைக்கு பேசுவீங்க? விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, அதே போல் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாதி முரண்பாடுகள் பிரச்சனை மாறி மாறி வெட்டிக்கிறது, இங்கே விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பு இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் என்றைக்கு அவங்க பேசுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஒரு கட்சி எதை பேசணும்? தமிழ்நாட்டோட வளர்ச்சி, மதுரையோட வளர்ச்சி எதுவுமே பேசாமல் எப்போது பார்த்தாலும் பிரச்சனையை தூண்டக்கூடிய விஷயங்களில் பேசுகிறது, சிக்கல் பண்ணுறது, மக்களுக்குள்ளே சண்டை உருவாக்குறது, இதே வேலையை தான் பார்க்குறாங்க. இப்போ அங்கே திருவண்ணாமலையில் போய் பிரியாணி சாப்பிடும், கோயிலுக்குள்ளே யாராலும் போய் பிரியாணி சாப்பிடுவாங்களா? கிடையாது. வீடியோ எடுத்தது பிஜேபிக்காரர். கடைசியில் அது பிரியாணி இல்லைன்னு இப்போ தெரிஞ்சிடுச்சு. அதான் லெமன் சாதம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், அது குஸ்காவோ லெமன் சாதமாக இருக்குது. ஒரு அவசரத்துக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். இதை ஒரு வீடியோ எடுத்து இதை ஒரு பிரச்சனையாகுது. முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடியே இறைச்சி வெட்டுறாங்க அப்படின்னு ஒரு படத்தை போட்டாங்க. அது கொஞ்சம் தள்ளி காலங்காலமாக வெட்டிகிட்டு இருக்கவங்க. இப்போ எதையாவது ஒரு சென்சிட்டிவாக மாற்ற முடியுமா? திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டாருன்னு சொன்னாங்க. கடைசி வரை எல்லாரும் கேட்டாங்க, பிரியாணி சாப்பிட்ட வீடியோ எங்கடானா இல்லை. இப்போ பொய்யை வதந்தியை அடிப்படையாக வச்சு தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறது, வடநாட்டில் செய்தது போல் என்ற வேலையை பாஜக துவங்கி தீவிரமாக வேலை செஞ்சுட்டு வராங்க. அது ஒரு பகுதியாக தான் அர்ஜுன் சம்பத் சொல்கிறார். இப்போ அவர்கள் அர்ஜுன் சம்பத் சொன்னதின் தத்துவார்த்த பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? திருவண்ணாமலையில் அசைவ உணவு, ஆடு, கோழி, மாடு, மீன் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த கடையை எல்லாத்தையும் அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அடுத்து ஆடு வளர்க்குறவங்க வளர்க்க முடியாது, கோழி வளர்க்குறவங்க வளர்க்க முடியாது, மீன் வளர்க்குறவங்க வளர்க்க முடியாது, மீன் விற்க முடியாது, அசைவ கடை நடத்த முடியாது, மொத்தத்தில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கன்னு தான் அர்ஜுன் சம்பத் சொல்கிறார். என்ன அடிப்படையில் சொல்கிறாரு? இப்போ உணவு அவங்கவுங்க பிடிச்சதை அவங்கவுங்க சாப்பிட்றோம். உலகம் முழுவதும் அப்படி தான் சாப்பிட்றாங்க. இதில் உணவில் ஒரு பாகுபாட்டை உருவாக்கி அசைவ உணவுனா தாழ்ந்தது, சைவ உணவுனா மேலானது அப்படின்ற கருத்தை ஆர்எஸ்எஸும் பார்ப்பனியும் முன்வைக்குது காலங்காலமாக. அதோட வெளிப்பாடு தான் அர்ஜுன் சம்பத் சொல்கிறது. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, அசைவ உணவு எந்த வகையில் தாழ்ந்தது? கோழிக்கறியோ மீனோ சாப்பிட்டா, ஆட்டுக்கறி சாப்பிட்டா எந்த வகையில் தாழ்ந்தவர்கள்? மாட்டுக்கறி சாப்பிட்டா எந்த வகையில் மக்கள் தாழ்ந்தவர்கள்? இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லாமல் நீங்கள் அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் முதல்ல இந்து மக்கள் கட்சியில், பிஜேபியில், ஆர்எஸ்எஸில், பஜ்ரங் தளத்தில் உங்கள் அமைப்புகளில் இருக்கவங்களை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, அசைவ உணவு சாப்பிடுவோர் பிஜேபியில் நிர்வாகியாவோ அவர் உறுப்பினராகவோ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். அப்படின்னா நயினா நாகேந்திரன் இப்போ கட்சியை விட்டு வெளியே போகணும், அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே போகணும், எல்லாரும் கட்சியை விட்டு வெளியே போகணும்ல. கட்சியில் ஒரு 5-6 பேர் தவிர யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு 5-6 பேரை தவிர இருக்க மாட்டாங்கன்றது தான். இருக்கால பூரா கட்சியை விட்டு வெளியே தான் போகணும். இப்போ உங்கள் கட்சியிலே நீங்கள் சொல்கிற கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியுமான்னு சொல்லுங்கள். நான்வெஜ் சாப்பிட்றவங்க சங் பரிவார அமைப்புகள் இருக்க முடியாது அப்படின்னு தைரியமாக அறிவிங்க. இல்லை அசைவ உணவு சாப்பிடுவோர் இந்துக்களே கிடையாது, நாங்கள் அவங்கள இந்து மதத்தில் சேர்க்க மாட்டோம்னு சங்கராச்சாரியை வச்சு அறிவிச்சிருங்க, ஆர்எஸ்எஸை வச்சு அறிவிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு, அவங்கள வெளியே விட்டுருங்க. அப்படி அறிவிக்க அர்ஜுன் சம்பத் தயாரா, ஆர்எஸ்எஸ் தலைமை தயாரா, பிஜேபி தயாரானு தான் கேட்குறாங்க. இப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய முற்படுறாங்க அப்படின்னா, ஒரு கான்செப்டை வச்சு வைதீக சனாதன அடிப்படையில் இந்த நாட்டை கட்டமைப்பது,
அதில் அவங்களோட முக்கியமான பார்ப்பனியத்தோட முக்கியமான கருத்து ஒரு கருத்தாக்கம், அசைவ உணவு என்பது இழிவானது அப்படின்றதான். அதை வச்சு தான் இன்றைக்கி குஜராத்தில் எல்லாம் நிறைய அசைவ உணவை ஒழிச்சிட்டாங்க. நீங்கள் குஜராத்தில் ஒரு கோழியோ முட்டையோ கூட உங்களுக்கு கிடைக்காது, சாப்பிட்ற கிடைக்கவே கிடைக்காது. அதே நிலையை நாடு முழுவதும் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் அவங்க சித்தாந்தம் செல்வாக்கில் இருக்கும், காலத்துக்கு நம்ம தான் இருக்க முடியும் அதிகாரத்தில் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அந்த அரசியல் சரியாக தவறான்றதான் கேள்வி. அரசியல் சட்டம் எல்லாரும் என்ன உணவு சாப்பிட்லான்னு சொல்லுது. உலகம் முழுவதும் எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்க? நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா நீ பருப்பும் தயிரும் சாப்பிட்றது இழிவு அப்படின்னு சொல்லியிருக்கோமா? சொல்லுங்கள். சைவ உணவு இழிவு, சைவ உணவை தடை பண்ணணும் அப்படி சொல்லியிருக்குமா? எல்லோரும் நான்வெஜ் தான் சாப்பிட்டாகணும் அப்படிங்காலும் சொல்லியிருக்குமா? இப்போ மதுரையில் இருக்க எல்லோரும் நான்வெஜ் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அரசு அறிவிச்சா ஏற்றுக்குருவியா? சொல்லுங்கள். இப்போ சைவ உணவு பழக்கம் நீ சாப்பிட்றது உயர்ந்தது, மற்றவங்க சாப்பிட்றதா இழிவானது அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ஜுன் சம்பத்தே நான்வெஜ் சாப்பிடுவாரா இல்லையா, ரகசியமாக சாப்பிடுவாரா நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அவங்க கட்சியில் எல்லோரும் சாப்பிடுவாங்க பெரும்பாலும். இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் அரசியல் சட்டம் வழங்கிய ஒரு உரிமையை அர்ஜுன் சம்பத் பேசுகிறது அயோக்கியத்தனமானது, முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. இப்போ அவர் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் குலசாமி கோயிலில் வெட்டுறீங்கல்ல, அப்படி ஆடு கோழி வெட்டுறவங்க இந்துக்கள் கிடையாது. பாண்டி கோயிலில் ஆடு கோழி வெட்டுறவங்க இந்துக்கள் கிடையாது. அழகர் கோயிலில் ஆடு கோழி வெட்டுறவங்க இந்துக்கள் கிடையாது. நீங்கள் எல்லாம் இந்துக்கள் கிடையாது அப்படின்றத அவர் சொல்ல வர கான்செப்டு. அப்போ தமிழர்களோட ஒரு பண்பாட்டை, மரபை, நமது உணவு பழக்கத்தை எவ்வளவு கேலியாக அவர் போகிற போக்கில் அப்படி பேசுகிறாரு. அதற்கு எந்த கட்சியும் பேசாமல் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க கட்சியும் பேசாமல் இருக்காங்க. இப்படி சொல்ல முடியுமான்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, வெறும் ஒருத்தர் ஆடு கோழி சாப்பிட்றாரு அப்படின்றது மட்டும் பிரச்சனையா? இதை தாண்டி ஆடு வளர்க்குறதுல பல ஆயிரம் கோடி வருமானம் மக்களுக்கு நாடு முழுவதும் வருது. கோழி வளர்க்குறது அப்படி தான், மீன் பிடிக்கிறதுல அப்படி தான். இப்படி அதுக்கப்புறம் இதை கடை வச்சு விற்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வணிகம் இருக்குது, நெட்வொர்க். அதுக்கப்புறம் அசைவ கடைகள் நடத்துகிறவங்க, நான்வெஜ் ஹோட்டல்ஸ் நடத்துகிறவங்க பெரிய அளவில் இருக்கிறாங்க. இப்படி பல லட்சம் கோடி மக்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு பொருளாதார நடவடிக்கையை இவங்க அர்ஜுன் சம்பத் மூலமாக ஆர்எஸ்எஸ் துவங்கியிருக்கு பிரச்சாரத்தை. அதையும் முடக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ நாடு முழுவதும் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மை மக்கள், இவங்க தான் மெஜாரிட்டியாக 90% இருக்காங்க. இவர்களை உணவில் மட்டுமல்ல பொருளாதாரத்திலே முடக்கிறது. இந்த தொழில் அவங்க தான் பெரும்பாலும் இருக்காங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதில் மட்டும் பார்ப்பனர்கள் இருக்காங்க. மாட்டுக்கறி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. மற்றதெல்லாம் ஆடு மேய்க்கிறது, கோழி வளர்க்குறது, மீன் பிடிக்கிறது எல்லாம் இந்த மக்கள் தான் இருக்கிறாங்க. 80-90% இந்த மக்கள் இருக்கிறாங்க. அவர்களின் பொருளாதாரத்தை சிதறடிப்பது அப்படின்றது இதோட இன்னொரு ஆஸ்பெக்டாக பார்க்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சத்தான உணவு நமக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்பனியும் காலங்காலமாக 2000 வருஷமாக முயற்சி பண்ணுது. சத்தான உணவு கிடைச்சா இவன் உடம்பு வலுவாக இருப்பான், வலுவாக இருந்தால் மூளை வலுவாக இருக்கும், படிப்பாங்க, நம்மளை எதிர்ப்பாங்க. அதனால் சத்தான உணவு இவர்களுக்கு கிடைக்கவே கூடாது. அதே சமயம் பார்ப்பனர்களுக்கு கல்வெட்டில் கூட எழுதி வச்சுருக்கான், ஒரு நாளைக்கு எத்தனை புடி நெய் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், பருப்பு கொடுக்கணும், வாழை இலை கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும், பசுமாடு கொடுக்கணும், இதெல்லாம் அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. அதே சமயம் ஏழைகளுக்கு, சமூகத்தில் பின்தங்கிய சாதிகளை சேர்ந்தவர்களுக்கு புரோட்டீன் கிடைக்கக்கூடிய ஒரே வழி ஒரு ஆட்டுக்கறியோ, கோழிக்கறியோ, மாட்டுக்கறியோ சாப்பிட்றது, ஒரு மீனோ காடையோ சாப்பிட்றது தான் புரோட்டீன் கிடைக்கும். புரோட்டீன் இருந்தால் தான் உடம்போட வளர்ச்சி, மூளை வளர்ச்சி இருக்கும். இப்போ அந்த சரிவிகித உணவை, புரோட்டீன் கிடைப்பதை, சத்தான உணவு கிடைப்பதையும் பார்ப்பனியம் தடை செய்திருக்கிறது. அதன் ஒரு வடிவாக தான் இன்றைக்கி அவர் பேசுகிறார். இப்போ ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க, உடல் உழைப்பு வேலை செய்கிறவங்க, அவங்க நெய் போட்டு பருப்பு போட்டு 4 காய் வச்சு சாப்பிட முடியுமா சொல்லுங்கள்? ஆனால் ஒரு 1/2 கிலோ கோழி எடுத்தால் அவனுக்கு அந்த புரோட்டீன் கிடைச்சிடும். அதையும் தடுப்பதற்கான வேலையை இந்த சங் பரிவார் கூட்டம் செய்கிறது. இப்போ இவர்கள் எத்தனை அபாயமானவர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு புறம் இருக்க, அண்ணாமலை அவர்கள் கூட இந்து தர்மத்தை பாதுகாக்கணும், நம்முடைய பண்பாட்டை பாதுகாக்கணுன்ற மாதிரியான ஒரு கருத்தை ட்விட்டராக ஒரு செய்தியாக சொல்லியிருக்காரு. இந்து தர்மத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்து தர்மம்னா என்ன? அண்ணாமலை சொல்லுங்கள். இந்து தர்மம்னா என்ன? சூத்திர பஞ்சம மக்களை ஒடுக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காமல் தடுக்கிறது, அவங்க சாப்பாட்டை இழிவாக பேசுகிறது, அவங்கள கோயில்கள் விடாமல் தடுக்கிறது, அர்ச்சகராக விடாமல் தடுக்கிறது, அவங்களுக்கு படிப்பு கிடைக்க விடாமல் தடுக்கிறது, பொருளாதாரத்தில் வளர விடாமல் தடுக்கிறது, இதுதான் இந்து தர்மமா?
இந்துக்கள் ஏழைக்கு நீங்கள் என்னையா பண்ணீங்க? நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம். இந்து ஏழைகளுக்கு பெட்ரோலை குறை, டீசல் விலையை குறை, கார் விலையை அவனுக்கு கம்மியாக கொடு பார்ப்போம். கரண்ட் அவனுக்கு கம்மியாக கொடு, படிப்புக்கு இலவசன்னு அறிவிச்சு ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களாம் இந்துக்களுக்கு வந்து கல்வி இலவசன்னு அறிவி. இந்து நிறுவனம் வச்சுருக்கோம்ல அவனுக்கு இலவசமாக கல்வி கொடுன்னு சொல்லு பார்ப்போம். பெரிய இந்துக்களில் அம்பானி அதானெலாம் பெரிய சொத்து வச்சுருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பிடிங்கி இந்து ஏழையில் கொடு. செய்ய முடியுமா? இப்போ இந்துக்களுக்கு நீ என்ன செஞ்சான்னு கேட்குறேன் நான். எதுவுமே பண்ணாமல் பெரும்பான்மை இந்து மக்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு, அவர்களின் வழிபாட்டு உரிமைக்கு, கல்வி உரிமைக்கு, வேலை வாய்ப்புக்கு இதெல்லாம் போராடினது பொது உடைமை இயக்கம், திராவிட இயக்கம் தான். ஆனால் இவங்க இந்துக்கு எதிரின்றான். ஆனால் இந்துக்களுக்காக கட்சி வச்சுருக்கவன் இந்துக்களுக்கு என்னடா பண்ண அப்படின்னா ஒன்றுமே பண்ண மாட்டான். கலவரத்தில் இழுத்துடுவான். பாய் தான் எதிரின்னு சொல்லி கலவரமாகி சண்டையாகி கேஸாகி ஜெயிலுக்கு அனுப்புறதை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. இதான் இப்போ அண்ணாமலை அவர்கள் பண்பாட்டை மீட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, ஆலயங்களை மீட்கணும்னு சொல்கிறாரு. சரி, பண்பாட்டை யார்கிட்டருந்து மீட்கிறது? ஆலயத்தை யார்கிட்டருந்து மீட்கிறது? ஆலயம் பூரா பார்ப்பனர்கள்ட்ட இருக்குது, எடுத்துருவோமா? மீனாட்சி அம்மன் கோயில் பார்ப்பனர்கள் தான் நூற்றுக்கணக்கில் இருக்கிறாங்க. திருச்செந்தூர் கோயில், பழனி கோயில் எல்லாத்துலேயும் அவங்க தான் இருக்கிறாங்க. தமிழ் சமூகங்கள் அங்கே இருந்தவங்கள துரத்தி விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்க தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து ஆலயங்களை மீட்கலாம், அது சரிதான். பண்பாட்டை மீட்கணும்னா எந்த பண்பாட்டை மீட்கணும்? நீங்கள் சொல்கிற பார்ப்பனிய வைதிக பண்பாடு, குழந்தை திருமணம் இருந்துச்சு, பெண்கள் மார்பில் சேலை அணியக்கூடாதுன்னு இருந்துச்சு, பொட்டுக்கட்டி தேவதாசி முறை இருந்துச்சு, உடன்கட்டை ஏறுதல் இருந்துச்சு. இதான் உங்கள் நீங்கள் சொன்ன மரபு, பார்ப்பனிய வைதிக மரபு. அந்த மரபை திரும்ப கொண்டு வரணுமா? யார்கிட்டருந்து எந்த பண்பாட்டை மீட்கணும்? சரி, பண்பாட்டை மீட்கணும். கீழடியில் நம்ம பண்பாடு இருக்குல்ல, அந்த பண்பாட்டை மீட்கிறது என்ன? தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே கொண்டு வந்தால் ஒன்றிய அரசாங்கம் அதை குழி போட்டு மூடுறாங்க. அவங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தமிழ் பண்பாட்டை மீட்கணும், அதானே செய்யணும். இப்போ தமிழர்களோட ஒரு வரலாறை 2600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நாகரிகமாக மதுரை வைகை கரையில் தமிழில் இருந்த ஒரு வரலாறு கார்பன் டேட்டிங்க்கு அமெரிக்காவுக்கு அனுப்பி வயதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஆதாரபூர்வமாக வெளியிட்டா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஒன்றிய அரசுலேருந்து பேசுகிறாங்களே, அவங்களுக்கு எதிராக அண்ணாமலை பேசுவாரா? தமிழிசை பேசுவாங்களா? நயினார் பேசுவாங்களா? யாருமே பேசுகிறது கிடையாது. அப்போ தமிழ் பண்பாட்டை பார்ப்பனியத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும், ஒன்றிய அரசிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அப்படி தான் சரி. இப்போ முருக பக்தர்கள் மாநாடு நடத்தி தமிழ் பண்பாட்டை பாதுகாக்க போகிறீங்களா? சரி, சொல்லுங்கள். தமிழ் பண்பாடு என்ன? முருகனுக்கு தமிழில் தானே மந்திரம் சொல்லணும். அறுபடை வீடுகளில் பிஜேபி ஆட்கள் போய் சொல்லுங்கள், தமிழில் மந்திரம் சொல்லி சொல்ல முடியுமா? தமிழர்கள் அச்சரா நியமிக்கன்னு சொல்லுவீங்களா? முருகனுக்கு பேரே முருகன் கிடையாது, சுப்பிரமணியன். அதை மாற்ற சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சரி, இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ராமனை கொண்டு வரீங்க, அனுமனை கொண்டு வரீங்க, இன்றைக்கி முருகனை தூக்கிட்டு வரீங்க, ரைட்டு. ராமர் அனுமார் கூட இன்றைக்கி பல இடங்களில் கோயில் இருக்குது, வேறு கடவுளாக நீங்கள் கொண்டு வரீங்க. சரி, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கருப்பு சாமிக்கு இருளப் சாமிக்கெல்லாம் ஒரு கோயில் கட்டுங்க பார்ப்போம். இந்த பண்பாட்டை அங்கே கொண்டு போங்க. செய்ய முடியுமா? முருகனுக்கு வாரணாசியில் கோயில் கட்டுங்க, குஜராத்தில் கோயில் கட்டுங்க. முருக பண்பாடை இந்தியா முழுவதும் கொண்டு போங்க. செய்வீங்களா? முருகன் பேர் கூட பார்ப்பனர்கள் வைக்க மாட்டாங்க, சுப்பிரமணியன் வைப்பாங்க. கடவுள் பேர் சூத்திர பேருன்னு கடவுளே மாற்றி பேரையும் மாற்றி அதுக்கு பிறகு அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. இப்படி இருக்கிற நபர்கள் இவங்க வந்து பண்பாட்டை மீட்கணும் அப்படின்னு பேசுறது என்பது அப்பட்டமான நாடகம், நடிப்பு. தமிழ் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். சங்கிகள் வந்து தொடர்ச்சியாக சங் பரிவார் கூட்டம், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் வகைரா தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி கலவரத்தை உருவாக்கி ஏதாவது பண்ணிடலாம், ஜெயிச்சிடலான்னு ஒரு முயற்சியை பண்ணுறாங்க. அந்த முயற்சியை ஒருபோதும் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி சார். நன்றி.